ரீசெண்ட் டைமில் ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் கேட்டேன். என்னென்னு தெரியுமா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பர்ஃபெக்டாக லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸாகவும் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலி யோசித்து பார்த்தா கரெக்ட் தான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு. உங்களுக்கும் அந்த ஃபீல் ஆகுதான்னு பாருங்கள். இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் ஹஸ்பண்ட் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்துல இது மட்டும்தான் வைக்கணும், இந்த துண்டை இங்கே மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஓவர் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் ரொம்ப டிசிப்ளினாக வாழ்ந்துருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒய்ஃப் ஏனோ தானோன்னு, ஏன்னா மேக்ஸிமம் அம்மா வேலை பார்த்துருவாங்க, ஸோ ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வளர்ந்த ஒரு பொண்ணாக இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு டிசிப்ளின்ங்கிற ஆப்ஷன் என்னன்னு கூட தெரியாது. இந்த பொருள் இங்கே தான் வைக்கணுமா அப்படின்னு சொன்னால் அங்கேயே வைக்கணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கான ஒரு டிசிப்ளின் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இமேஜின் வச்சுக்கோங்க. இப்போது இவங்க 2 பேரும் லைஃப்லாம் ஹாப்பியாக வாழ முடியுமா? இந்த கேள்வி மிகப்பெரிய பெரிய பெரிய தாக்கமுள்ள கேள்வி. கரெக்டு தானே? இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. என்னென்னு தெரியுமா? 2 பேரில் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகணும். ஒன்று, இந்த பொண்ணு தன்னை டிசிப்ளினாக மாற்றிக்க முழுசாக அவளே முயற்சி பண்ணி மாற்றிக்கணும். இல்லைனா அந்த பையன் இந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முயற்சி பண்ணணும். இதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்குது. என்ன தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட்டுனா, இப்போது அந்த பொண்ணு குளிச்சுட்டு டவலை பெட்டு மேலே போட்டு போயிடுறா. ஓகேங்களா? அந்த டிசிப்ளினான பையன் இந்த டவலை எப்படி நீங்கள் போடலான்னு சண்டை போட்டானா அந்த இடத்துல அவங்களோட அதுவும் ஃபஸ்ட்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு பதிலாக ஓகே அவன் எடுத்து போடல, நம்ம எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டவல் எடுத்து அவன் போட வேண்டிய இடத்துல போட்டு முடிச்சிட்டானா அங்கே அந்த பிரச்சனை எண்டுக்கு வந்துடும். வார் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பில்லை. ஸோ இந்த மாதிரி மேட்சிங் இல்லாத ஒரு கப்புள்ஸ் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணுன்னா இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஒன்று, ஒருத்தர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முயற்சி பண்ணாது, இல்லை அவங்களுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஆனால் இது 2யுமே பண்ணாமல் டிசிப்ளினான பையன் அந்த பொண்ணை நான் டிசிப்ளினாக மாற்றியே தீருவேன் அப்படின்னு முயற்சி பண்ணாலோ, இல்லை அன்டிசிப்ளினான இந்த பொண்ணு அந்த பையனை அன்டிசிப்ளினாக மாற்றிடுவேன், எனக்கேற்ற மாதிரி மாற்றிடுவேன் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாலோ அந்த இடத்துல அவங்க லைஃப் ஃபுல்லாக இருந்த லவ் காணாமல் போயிடும். அடிவில் எவ்வளோ லவ் அவங்களுக்குள்ளே இருந்துச்சோ அது அப்படியே வெறுப்பாக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ யாரையும் முயற்சி பண்ணி மாற்ற கண்டிப்பாக முடியாது. நேச்சர் இஸ் அ நேச்சர். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் மாறணும்னு நீங்கள் முடிவெடுக்காத வரைக்கும் யாராலையும் உங்களை மாற்றிக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அதான் நிஜம். இது புரியாமல் தான் நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பேன், இதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பேனுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு லைஃப் ஃபுல்லாக பார்ட்னரை கஷ்டப்படுத்துகிறேங்கிற பேரில் நம்ம லைஃப்பை நம்மளே குப்பையாக கெடுத்துக்கிறோம். தயவு செஞ்சு இந்த தப்பை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ண முயற்சி பண்ணாதீங்க. இந்த 2 விஷயந்தான். ஒன்று, நீங்களாகவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற முயற்சி பண்ணுங்கள். அப்படி முடியலையா அவங்களுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க செய்ய தவறுற விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு பதிலாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வார் ஸ்டார்ட் ஆகாது. உங்கள் பார்ட்னரோடு நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். ஆனால் வேலையை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.